கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்றைய நாள் மிக அற்புதமான நாள், நல்ல நாள் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அன்னை வாராகிக்கும் கால பைரவருக்கும் உகந்த நாள். இவர்களை நாம் வழிபாடு செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள். அஷ்டமி திதி அப்படின்னாவே கால பைரவரையும் அன்னை வாராகியையும் வழிபாடு செய்வதற்கு மிகவும் நல்ல நாள். அதுவும் வளர்பிறை அஷ்டமி திதி அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் கால பைரவரையும் அன்னை வாராகியையும் நம்ம வழிபாடு செய்தால் செல்வ செழிப்பு அதிகரிக்கும், தொழில் வளர்ச்சி நல்ல முறையில் இருக்கும், செல்வாய செல்வம் பெற்று நீடூடி வாழலாமுங்க. அன்னை வாராகியை எப்படி இந்த நாளில் வழிபாடு செய்யணும், அதாவது செல்வ வளம் அதிகரிக்க கால பைரவரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. வாராகி என்பவள் வெற்றியை கொடுக்கக்கூடியவள். அன்னை வாராகி வெற்றி தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அன்னை வாராகியை வழிபாடு செய்கிறவங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது இருக்காது. எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியாக இருக்கும், சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும், எதிரிகள் தொல்லை இருக்காது, பகைவர்களால் துன்பம் இருக்காது. இத்தனை சிறப்புகள் பெற்றவள் அன்னை வாராகி. அன்னை வாராகிய வளர்பிறை அஷ்டமி திதி அன்று நம்ம வழிபாடு செய்கிறதால நம்ம செல்வ வளம் பெறலாமுங்க. தேய்பிறை அஷ்டமி திதியில் அன்னை வாராகிய வழிபாடு செய்தால் நம் துன்பம் அனைத்தும் தேய்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்பிறை அஷ்டமி திதி அன்று அன்னை வாராகிக்கு ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்வது நல்லது. அதாவது பெரிய அளவில் பூஜை பண்ண முடியல, மிகச்சிறப்பான பூஜை புனஸ்காரங்கள் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னாலும் அன்னை வாராகிக்கு உரிய சிவப்பு நிற திரி கொண்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து அன்னை வாராகிக்கு உரிய இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லி வழிபாடு செய்தாலே போதுமானதுங்க. அன்னை வாராகிக்கு மிகவும் பிடித்தமான மலர்கள் அப்படின்னா சிவப்பு நிற மலர்கள். சிவப்பு நிற மலர்கள் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அந்த மலர்களில் ஏதாவது ஒன்றை வைத்து அன்னை வாராகியை வழிபாடு செய்யலாம். வாராகி உடைய திருவுரு படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த திருவுரு படத்துக்கு முன்பு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அன்னை வாராகியோட படம் எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு விளக்கேற்றி வைத்து அந்த விளக்குக்கு செவ்வரளி மலர் அல்லது செண்பக மலரால் அலங்காரம் செய்து அந்த விளக்கையே அன்னை வாராகியாக நினைத்து வணங்கி வாராகிக்கு உரிய இந்த மந்திரத்தை ஓம் த்ரீம் வாராகியே நமக என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லி வழிபாடு செய்தாலே போதுமானதுங்க. அன்னை வாராகிக்கு கற்கண்டு, கிழங்கு வகைகள், பேரிச்சம்பழம், நம்மக்கிட்ட என்ன பிரசாதம், நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த பிரசாதத்தை வச்சு வழிபாடு செய்தாலே போதுமானது. பெரிய அளவில் பூஜை செய்யணும், முறையாக பூஜை செய்யணும், இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நம்மளால் என்ன முடியுமோ அந்த பூஜையை மன திருப்தியோடும் நம்பிக்கையோடும் அன்னை வாராகிய வழிபாடு செய்தாலே போதுங்க. அன்னை வாராகியின் அருளை நாம் பரிபூர்ணமாக பெறலாம். கடன் பிரச்சனையாக இருக்குது, மிகப்பெரிய துன்பம் ஏற்பட்டிருக்கு, இந்த பிரச்சனைக்கும் துன்பத்திற்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல, கடன் குறையணும், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், எல்லா பரிகாரங்களும் செஞ்சுட்டேன், இருந்தாலும் இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குதே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்க தலைவாழை இலை வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது இந்த தீபத்தை மாலை வேளையில் 6 மணிக்கு மேலே ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. ஒரு தலைவாழை இலை எடுத்து அந்த இலையில் பச்சரிசி பரப்பி பச்சரிசியில் ஓம் என்ற எழுத்தை எழுதிட்டு ஒரு தேங்காயை எடுத்து உடைச்சி தேங்காயோட 2 மூடியிலையும் நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு உள்ள அந்த ஈரத்தன்மை தண்ணீர் இல்லாமல் தொடச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு விளக்கேற்றி வைத்து அன்னை வாராகிய மனமுருக வேண்டி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம், துன்பத்திலிருந்து விடுபடலாம், பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம்ங்க. நம்மளுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை அனைத்தும் நீங்கும் இந்த தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வளர்பிறை அஷ்டமி திதி என்று ஏற்றி வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்குங்க. அன்னை வாராகியை இந்த முறையில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எல்லா வளங்களையும் பெறலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கால பைரவ வழிபாடு. கால பைரவரையும் அஷ்டமி திதியில் வழிபாடு செய்வது ரொம்பவுமே சிறப்பு. கால பைரவருக்கு உகந்த திதி 8ஆம் திதி அஷ்டமி திதிங்க. அந்த நாளில் கால பைரவர் சன்னதி பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் நம்ம வழிபாடு செய்யலாம். சிவபெருமான் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக கால பைரவர் சன்னதி இருக்குங்க. முருகப்பெருமான் ஆலயம் இருக்கிற கோவில்கள்லேயும் கால பைரவர் சன்னதி இருக்கும். கால பைரவர் அப்படிங்கிறவர் சிவபெருமானுடைய அம்சம். சிவபெருமான வழிபாடு செய்தால் கிடைக்கக்கூடிய
அத்தனை பலனும் காலபைரவரை வழிபாடு செய்தால் நமக்கு கிடைக்குங்க. காலபைரவரை அஷ்டமி திதியில், அதாவது வளர்பிறை அஷ்டமி திதியில் நம்ம வழிபாடு செய்கிறப்ப செல்வ செழிப்பு பெறலாம்ங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கி நல்ல முறையில் தொழில் வளர்ச்சி அடையும், வருமானம் அதிகரிக்கும். கோவிலுக்கு போய் காலபைரவரை வழிபாடு செய்கிறவங்க பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாமுங்க. அதாவது வெள்ளை நிற பூசணி வாங்கி அதில் உள்ள விதைகளை நீக்கிட்டு அதனுள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம், அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாட்டை நம்ம வீட்டில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். மிளகு தீபம் மட்டும் நம்ம வீட்டில் காலபைரவருக்கு ஏற்றக்கூடாதுங்க. காலபைரவருக்கு தேங்காய் தீபமும் ஏற்றலாம். அதாவது அன்னை வாராகிக்கு நீங்கள் எப்படி தேங்காய் தீபம் ஏற்றுறீங்க, ஒரு தேங்காயை வாங்கி உடைச்சு அதில் இருக்கிற நீரையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தலவாழை இலை போட்டு பச்சரிசி பறிப்பு தீபம் ஏற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி காலபைரவருக்கும் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவுமே நல்லது. தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் முக்கண்ணனின் அருள் கிடைக்குங்க. தேங்காய் அப்படிங்கிறது முக்கண்ணனின் அம்சம். அப்போ தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது. காலபைரவருக்கும் அன்னை வாராகிக்கும் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் செல்வ செழிப்பு அதிகரிக்கும், தொழில் வருமானம் நல்ல முறையில் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கி சந்தோஷமும் அமைதியும் எப்போவுமே நிரந்தரமாக நம்ம வீட்டில் இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.